வணக்கம் அன்புள்ள நெஞ்சங்களே. தமிழ் கூடும் நன்னூலகில் உங்களையே சந்திக்க வருவதில் உங்கள் அரவிந்த். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இணைந்து வழங்குபவர்கள் மலேசியா தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம், தான்சிரி சோமா மொழி இலக்கிய அறவாரியம், மலேசியா. உலக அளவில் வெளிவந்துள்ள தரமான தமிழ் நூல் ஒன்றினை தேர்ந்தெடுக்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அனைத்துலக புத்தக பரிசு போட்டி. போட்டிக்கான நூல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பாரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தி செக்ரட்டரி, டான்ஸ்ரீ KR சோமா புக் அவார்ட், நேஷனல் லேண்ட் பினான்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், லெவல் 10, பிஸ்மார்ட் டர்ன் சம்பந்தன், பெட்டி சூரத், 12133, ஜலன் சுலைமான், 50768, கோலாலம்பூர். நூல்களை அனுப்புவதற்கு இறுதி நாள் 31/3/2014. இந்த நிகழ்ச்சி தமிழ் சங்கமம். உலக தமிழ்களை நோக்கி ஒரு பயணம் செல்வோமா? சுற்றுலா என்றாலே சொர்க்கம்தான். அந்த சுற்றுலாவிலும் ஆன்மீக சுற்றுலா, நட்பு சுற்றுலா, புதுமண தம்பதிகள் சுற்றுலா, சினிமா சுற்றுலா, மகா சிவராத்திரி சுற்றுலா என வித்தியாசமாக சிந்தித்து வாடிக்கையாளர்களின் விருப்பம் போலவே சுற்றுலாவை வடிவமைத்து சுற்றுலா வரும்போது வாடிக்கையாளராக இருந்து சுற்றுலா முடிந்து போகும்போது உறவினர்களாக மாறும் இந்த அதிசயத்தை நிகழ்த்தும் மலேசியாவில் ஜொகூரில் அமைந்திருக்கும் கிரேட் விஷன் டிராவல் உரிமையாளர்கள் நாகரெட்டி ஜெயதிலகா அவர்களின் பேட்டியை தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். சிறு வயதுலேருந்தே எங்களுடைய ஆசை, அதாவது இந்த தொழிலுக்கு நான் வரணும், நிறைய இடத்த நான் சுற்றி பார்க்கணும். முதல்ல இந்த ஆவா என்னோடைய மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஏன் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி என் கூடிய, அது ஆனந்தத்தை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ஆனந்தத்தை பார்ப்போமே. ஏன்னா நான் பார்க்குறப்ப இந்த சுற்றுலா நம்ம ஒண்டி செஞ்சு சந்தோஷப்படுறத விட வர சுற்றுலா பயணிகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் ஏன் நம்ம கூட உள்ளவங்க, நம்ம இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த சுற்றுலா பயணம். எங்களுடைய நிறுவனத்தின் பேர் கிரேட் விஷன் ட்ராவல். எதுவுமே ஒரு கிரேட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சனால, அல்லது என்னுடைய நிறுவனத்தார் எல்லாம் நினச்சோம். அதுக்காக இந்த பேரை முந்தி இதோட பேர் அலாடின் டூர்ஸ் அண்ட் ட்ராவலாக இருந்ததை நாங்கள் மாற்றி கிரேட் விஷன் ட்ராவல் அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்தோம். முதல்ல நான் இமாலய சுற்றுலான்னு ஒன்று செஞ்சோம். அது எப்போ செஞ்சோன்னு கேட்டாக்கா 10 வருடத்துக்கு முன்பு நம்ம செஞ்சது. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சுற்றுலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல இமாலய தொடரில் நாங்கள் போய் சுற்றுப்பயணம் செய்கிறப்போ பல யோகிகளை போய் சந்தித்தோம். ஸோ அது என்னால் ஒரு மறக்க முடியாத சுற்றுலா. இன்று என்னுடைய நிறுவனத்தின் ஒரு தலையாய அங்கமாக இந்த இமாலய சுற்றுலா இன்னும் திகழ்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய என்கொயரி வந்துட்டுருக்கு அந்த சுற்றுலாவுக்கு. நம்ம இந்தியர்கள்ட்ட மட்டுமல்ல, புத்த மதத்தினரிடமிருந்து இன்று மலாய்க்காரர்கள், அதாவது இஸ்லாம் மதத்தினரும் அங்கு போக வேண்டும், அங்குள்ள இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும், இந்த யோகிகளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லி எங்கள்கிட்ட நிறைய என்கொயரி வந்துட்டுருக்கு. அதுக்கு நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகிறோம் இமாலயாவுக்கு. இது என்னோட முதல் சுற்றுலா நாங்கள் ஆரம்பித்தது. சுற்றுலாங்கிறது எல்லா நிறுவனங்களும் செய்கின்ற ஒரு விஷயம். ஆனால் உங்கள் சுற்றுலாவில் அப்படி என்ன தனித்தன்மை இருக்குது சார்? ஆன்மீக சுற்றுலா நிறைய செய்கிறோம். அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும், நேபாளில் உள்ள கோயில்களுக்கு, திபெட்டில் உள்ள கோயில்களுக்கு, சைனாவில் உள்ள சில புத்திஸ்ட் டெம்பிளுக்கு, அதாவது புத்திஸ்டோட ஆலயங்களுக்கும் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி சிறப்பாக நாங்கள் இந்த டூரில் நாங்கள் செய்கிறோம். இது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் டூரும் நம்ம செய்கிறோம். இப்போ 2 வாரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, நாங்கள் டெல்லியில் ஒரு ட்ரேட் ஃபேர் நடந்துச்சு. இந்தியா ட்ரேட் ஃபேர் ஒன்று நடந்துச்சு டெல்லியில், பெரிய லெவலில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் இங்கே ஒரு சிறு குழு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அது எங்கள் குரூப்பில் ஒரு 12 பேர் இருந்தாங்க. இது பிஸ்னஸ் மேன் இங்குள்ளவங்க. இவங்களுக்கு கொண்டு போய் அங்கே உள்ள சுற்றுலா நிறுவனத்தோட நாங்கள் ஜாயின் பண்ணி அங்குள்ள பொருட்கள், என்னென்ன பொருட்கள் இங்கே கொண்டு வர முடியும், இன்னந்த பொருட்கள் இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் கொடுத்துருந்தோம். அங்கே வந்திருந்த சில பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கான்செப்ட்டு. இதுதான் எங்களோட ஒரு ஸ்பெஷலு. இன்னும் நிறைய இப்போ எங்களுக்கு வர்றதெல்லாம் எங்களை ஒரு சுற்றுலா நிறுவனமாகவே யாரும் பார்க்குறதில்ல. இங்கே வரவங்க எல்லோரும் எங்ககிட்ட சுற்றுலாவும் ப்ளஸ் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா, இங்கேருந்து அங்கே என்ன செய்யணும்
அப்படின்னு எங்களை ஒரு கன்சல்டேஷன் ஏஜென்சியாகவே ஆக்கிட்டாங்க. இப்போ அது சுற்றுலா ப்ளஸ் கன்சல்டேஷன் ஏஜென்சி அந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு, கேரளா, மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஆந்திரா மாநிலம், இவர்கள் எல்லோரும் வந்து எங்ககிட்ட இங்கே மலேசியாவில் எங்ககிட்ட வந்து செகண்ட் ஹோம் ப்ரோக்ராம், அதாவது மலேசியா என்னுடைய 2ஆம் வீடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. மலேசியா கொடுக்குறாங்க. அது சில நாடுகளிலும் நடக்குது. ஆனால் மலேசியாவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்தியாவை விட மலேசியாவில் சொத்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரொம்ப குறைவான விலையில் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதை நாங்கள் செஞ்சு தரோம். இங்கே அவங்களுக்கு இங்கே வந்து விசா வழங்குறதுலேருந்து அவங்களுக்கு இந்த செகண்ட் ஹோம் ப்ரோக்ராமில் ஃபுல்லாக எல்லா சட்ட விதிகளையும் செஞ்சு கொடுத்து முறைப்படி பத்திரங்களையும் வழங்கி அவங்கள இங்கேயே 10 வருஷத்துக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் அதுக்குள்ளே ஏற்பாடுகளெல்லாம் நாங்கள் செஞ்சு அவங்களோட பிள்ளைகள் இங்கே படிப்பதற்கு, அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே வருவதற்கு, அவர்கள் தம்பி தங்கைகள் அல்லது சொந்தக்காரர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வைப்பதற்கு அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜொகூர் பாரு, இப்போ நாங்கள் இருக்கிற இந்த ஜொகூர் பாரில் நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ்கண்டார் ப்ராஜெக்ட்னு ஒன்று பெருசாக ஓடிக்கிட்டுருக்கு. அனைத்து நாடுகளிலும் இருந்து அனைத்து யூனிவர்சிட்டியும் இங்கே வந்து கிடக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்டுருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் தான் இங்கே மெயினாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து அணுக்கமான உறவுகள் இங்குள்ள அரசாங்கத்திடம் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஏன்னா இந்த நாடு வளர்கிறதுக்கு நாங்கள் நிறைய செஞ்சிட்ருக்கோம் இங்கே. அதுவும் எஸ்பெஷலி இங்கே இந்தியர்கள் மிக குறைவு இந்த இதுக்கு வருவதற்கு, இந்த செகண்ட் ஹோம் ப்ரோக்ராம் வரத்துக்கு. இதை வந்து நான் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னாக்கா, நிறைய இந்தியர்களை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இது நிறைய பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான நான் செஞ்சிட்ருக்கோம் இங்கே. ஒரு அருமையான நாடு இந்த மலேசியா. நல்ல வளங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல தொழில் வாய்ப்புகள் எத்தனை இருக்கிற மலேசியாவில் கண்டிப்பாக எல்லாருமே வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் ஹோம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை, என்னுடைய 2வது வீடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை, இதில் என்னெல்லாம் நம்ம செய்யணும், எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் எவ்வளவு வந்து நம்ம இங்கே தொகை கட்டணும், எப்படி அவங்க நான் சொல்லுங்களேன். 55 வயதுக்கு கீழே உள்ளவர்கள், அதாவது 20 வயதுலேருந்து 30 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளவர்கள் வந்து 3,50,000 வெள்ளி, மலேசியா வெள்ளி, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது அந்த அமௌண்ட்டு. 2வது வந்து 55 வயதுக்கு மேலே, அதாவது உண்மையிலே ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வரவங்க, அவங்களுக்கு வந்து 150,000 வெள்ளியிலேருந்து 2 லட்சம் வெள்ளிக்குள்ளே, மலேசியாக்கார வெள்ளிக்குள்ளே வருது. இது ஒன்று என்ன பார்த்தீங்களானாக்கா, ஏஷியாவிலே நீங்கள் எடுத்துட்டிங்களானாக்கா மலேசியா வந்து 2வது மலிவானது எதுலன்னா சொத்துரிமை. அப்படி சொத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா மலிவான சொத்துக்களை நீங்கள் மலேசியாவில் வாங்கலாம். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இல்லை, இந்த இடத்துல நானே ஒரு பதிவு பண்ணிக்கணும். நான் வந்து முதல்ல மலேசியா வர்றப்போ, மலேசியாங்கிறது எப்படி இருக்குமோ என்னமோ, ஆனால் வந்த பிறகு இங்கே நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த எல்லாருமே ஒரு சகோதரர்கள் மாதிரி. நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ எல்லாமே இங்கே கிடைத்து, அன்பு, நிறைய பேர் அன்பு, நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த துறையில் நீங்கள் இந்த நிர்வாகத்தை நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கிறீங்களா, இல்லை உங்களோட யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்க இந்த நிர்வாகத்தில்? இந்த நிர்வாகத்தில் வந்து நானும் என் மனைவி தான் இந்த நிர்வாகத்தை பார்த்துக்குறோம். 2 பேர். எங்களுக்கு ஸ்டாஃப் இந்த சுற்றுலா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஸ்டாஃப் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் தான் இந்த நிறுவனத்தை இப்போ நடத்திட்டு இருக்கோம். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியா, டான் ஸ்ரீ KR சோமா மொழி இலக்கிய அறவாரியம் உலக அளவில் வெளிவந்துள்ள தரமான தமிழ் நூல் ஒன்றினை தேர்ந்தெடுக்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அனைத்துலக புத்தக பரிசு போட்டி. பரிசு தொகை $10,000. இப்போட்டியில் பங்கு பெற நாவல், வரலாறு மற்றும் ஆய்வு அடிப்படையில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட 2012, 2013 ஆண்டுகளில் முதல் பதிப்பாக வெளிவந்த நூலாக இருப்பதுடன் மொழி, இலக்கணம், சொல்லாட்சி, மரபுக்கூறுகளை சிறப்புடன் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும். போட்டியில் பங்கு பெற விளைபவர்கள் 31 மார்ச் 2014 நாளுக்குள் தங்கள் நூல்களில் 3 படிகளை அனுப்பி வைக்க வேண்டும். போட்டிக்கான விவரங்களையும் நுழைவு படிவங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான முகவரி www.tansrisomabookaward.org. டவுன்லோட் பிரவுச்சர், PDF, டவுன்லோட் நாமினேஷன் ஃபார்ம், PDF. போட்டிக்கான நூல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பாரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி The Secretary, Tan Sri KR Soma Book Award, National Land Finance Co-operative Society Limited, Level 10, Bismarck Turn, Samantan, Petit Surat, 12133, Jalan Sulaiman, 50768, கோலாலம்பூர். நூல்களை அனுப்புவதற்கு இறுதி நாள் 31/3/2014. சின்னத்திரை நடிகர்கள், நடன
கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும். அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், மொபைல் 9843041777. சுற்றுலாக்களில் பல வகை உண்டு. இளைஞர்களுக்கு, சிறியவர்களுக்கு மற்றும் முதியவர்களுக்கு இப்படி பல வகை உண்டு. அந்த வகையில் புதிதாக திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு ஏதாவது சுற்றுலா உண்டா? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி இதுதான் பெரிய சுற்றுலா. இன்றைக்கி கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போகணுன்றது வந்து அவங்களுக்கு இந்தியாக்காரர்களுக்கு இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா முதல்ல அவங்க நினைக்கிறது சிங்கப்பூர், மலேசியா மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கு வர காலில், எங்களுக்கு வர இமெயிலில் இதை பற்றி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து சிங்கப்பூருக்கோ இல்லை மலேசியாவுக்கு வந்து நீங்கள் இறங்குற பாருங்கள், கண்டிப்பாக 3-4 இளம் ஜோடிகள் அங்கே வந்திருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது நான் கண்டிப்பாக நாங்கள் பெருசாக செஞ்சிட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து டெல்லியில் எங்களோட மெயின் ஆஃபீஸ் ஒன்று போடுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே எங்களோட பார்ட்னர் ஒருத்தர் கேட்டுருக்காரு கண்டிப்பாக திறக்கிறதுக்கு. இங்கே வந்து முக்கால்வாசி பேர் வந்து எல்லோரும் வந்து தியோமான் ஐலண்ட்னு ஒன்று இருக்குது இங்கே. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலண்ட். ஸோ அந்த இதுக்கு வந்து அவங்க எல்லாம் ஹனிமூன் போகிறதுக்கு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்துட்ருக்காங்க, எங்கள்கிட்ட வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட மெயின் இது கண்டிப்பாக செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வர்றோம். எங்களுக்கு இங்கே இருக்கிற சுற்றுலா இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஆனால் மலேசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முருகர் கோயிலும் ரெட்டை கோபுரம் மட்டும்தான் எங்கள் இந்திய மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்குது. மலேசியானா முருகர் பெருசாக நிற்பார், 2 கோபுரம் நிற்கன்ட்டு. இந்த மலேசியாவிலேயே நான் இங்கே வந்து பார்த்த பிறகு நிறைய இடங்களை ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி எங்கள் மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன எல்லாம் நம்ம வந்து இப்போ லீவ் வருது, இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலெல்லாம் மே மாத லீவெல்லாம் வருது, ஏப்ரல் மே 2 மாதம் லீவ் வருது. எல்லாம் வெளிநாடு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி அவங்க ஆசைப்படுறப்ப இங்கே என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், இங்கே சார்ந்து இருக்கிற இடங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்தியாவிலேருந்து வரப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி சுற்றுலா செஞ்சு தரோம்னு மலேசியாவில் அவங்க நேராக இறங்குறது வந்து சிங்கப்பூரில் அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூரில் எடுக்க சொல்லிடுவோம். வந்து இறங்குறதுக்கு இறங்கி நேராக அங்கே சிங்கப்பூரில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை நாங்கள் காட்டுறோம். எங்கள் நிறுவனம் 2 நாள் அவங்க அங்குள்ள கேளிக்கை மையங்களுக்கும், 2வது வந்து அங்குள்ள சிங்கப்பூர் டெம்பிள்கள் சில 2-3 கோயில்களுக்கும் சொல்லுறாங்க. அது முடிஞ்சோடனே நேராக மலேசியாவுக்கு வராங்க. அந்த காஸ்வே தாண்டி மலேசியாவுக்கு வரப்போ இங்குள்ள நடைமுறையில் நாங்கள் அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுத்து இங்கே ஜொஹூர் பாரில் கண்ணாடி ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்கள. அது முடிஞ்சோடனே ஜொகூர்லேருந்து நேராக மலக்கா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ்னு ஒரு இடம் இருக்குது மலக்காவில். அதாவது அந்த காலத்தில் முதல்ல ஒரு அரசர் வந்தார், பரமேஸ்வரா என்ற ஒரு அரசர். ஸோ அவரோட இடங்களுக்கு, அது மலக்கா கோட்டைகளுக்கு அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் 3வது நாள் 4வது நாளில். அது முடிஞ்சோடனே கோலாலம்பூருக்கு கூட்டிகிட்டு கொண்டு போகிறோம். அங்கே வந்து கென்திங் ஹைலண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சுற்றுலா தலத்துக்கு நம்ம அங்கே அழைச்சி சென்று அதன் பிறகு பினாங்குக்கு போய் அங்கேருந்து நேராக தாய்லாந்துக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்களை. அதாவது 3 நாடுகளை நாங்கள் கவர் பண்ணுறோம். முடிந்தால் சில பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்படின்னா இந்தோனேஷியாவுக்கும் எங்களால் போக முடியுமான்னு கேட்குறாங்க. அதே இதில் 4வது இடமாவது கூட இந்தோனேஷியாவை நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். இது எங்களுடைய தனி சுற்றுலா, சிறப்பான ஒரு சுற்றுலா. இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பில் இது ஒரு மகத்தான ஒரு வரவேற்பாக எங்களுக்கு கிடைக்கிறது. அன்புதான் உலகத்தில் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க, அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவனுக்காக நேபாளத்தில் சிவராத்திரி அன்று ஒரு சுற்றுலா ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க சார். அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்காக சொல்லுங்களேன். இந்த சிவராத்திரி அன்று வந்து, அதாவது இந்த 27ஆம் தேதி 2வது மாதம் 2014 அந்த சிவராத்திரி அன்று வந்து எங்களுடைய மலேசியாவிலிருந்து 120 பேரை நான் அழைச்சிட்டு போகிறேங்க. 120 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா 70 பேர் பிஸ்னஸ் பீப்புள் இங்கேருந்து வராங்க. இவங்களாம் யாருன்னா நிறைய வருஷம் அந்த சிவராத்திரிக்கு போயிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை அங்கே தெரியல, எப்படி போய் செய்யணும்னு, என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்ய தெரியல. போகிறாங்க, அங்கே சில இன்னல்கள் பட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த வாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த சிவராத்திரி அன்றைக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு.
அப்போ மொத்தம் 120 பேர் நாங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சிடி கூட நாங்கள் வெளியாக்கியிருந்தோம். அதாவது பசுபதிநாதரோட கோயிலை பற்றி ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பு வெளியாக்கியிருந்தோம். அதை வந்து என்னுடைய நண்பர் டத்தோ முத்து அவர்கள், இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து இதை வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தார். ஒரு 1000 பிரதிகள் வெளியாக்கி யார் யார் இந்த சுற்றுலாக்கு வராங்களோ அவங்களுக்கும் எல்லா சிவன் டெம்பிளுகளுக்கும் இங்கே வந்து இந்த சீடியை வந்து கொடுத்துருந்தார் எல்லாத்துக்கும். அப்போ அதே நேரத்தில் வந்து இந்த சிவன் சீடியை வெளியாக்குற 2 வாரத்துக்கு முன்னுக்கு வெளியாக்கியிருந்தோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு சாப்பாடையும் நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உணவுகள்லாம் பரிமாறி ஒரு உணவுகள்லாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து வர வச்சு சிவனுடைய பெருமையை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அந்த இதில். இது ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம். அடுத்து இந்த சிவராத்திரி அன்று வந்து நாங்கள் வந்து ஒரு 4 விதமான ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம். அதாவது 4 நாட்கள் 7 நாட்கள் இப்படி 7 நாட்களே 2 விதம், 4 நாட்களே 2 விதம் நம்ம கொடுக்குறோம். இது நம்ம சிவராத்திரி அன்றுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் செய்கிற ஒரு விஷயம். திரு நாகரெட்டி அவர்களை பேட்டி எடுத்தபோது இந்த நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய துணைவியார் திருமதி ஜெயதிலகா அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள நாம் ஒரு சில கேள்விகள் கேட்டுருவோமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கணவர் சொன்னார். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை இந்த நிறுவனத்தில் ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னோடய பேர் வந்து ஜெயதிலகா. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அவருக்கு ப்ராப்பர்ட்டி சைடில் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சடன்லி அவருக்கு ஒரு யோசனை ட்ராவல் செய்யணும்னு. ஏன்னா அவரோட ஹாபியே வந்து எப்போதுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி வரப்போ வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். நார்மலாக ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் எல்லோரும் போவாங்க. சிங்கிளாக இருந்தால் அது வேறு விஷயம். ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவாங்க, பெரியவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட நீட்ஸ் என்னன்றதை வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப நம்மளுக்கு தான் தெரியும். கை சைடு பார்த்திங்கன்னா அவர் நார்மலி ஹேண்டில் பண்ணிக்குவார். அதாவது தனியாக கூட்டிகிட்டு போகிற டூர்ஸ்லாம் அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார். மோஸ்ட்லி எல்டர்லி பீப்புளுக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, இந்த மாதிரி குடும்ப பெண்களுக்கு அண்ட் ஒர்க்கிங் அடல்ட்ஸ் எந்த மாதிரியான சுற்றுலா கேட்குறாங்களோ அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட நிறுவனம் என்னன்னு சொன்னிங்கன்னா ரெடிமேட் பேக்கேஜ் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே டெய்லர் மேட்ஸ் தான். ஸோ அவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்றாப்புல தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நான் பார்த்தேன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்கள் தான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்கொயரிஸ் இதெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருப்பேன். அண்ட் ஃபைனான்ஷியல் பார்ட் இதெல்லாம் வந்து அவரே ஹேண்டில் பண்ணிக்குவார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியா, டான் ஸ்ரீ KR சோமா மொழி இலக்கிய அறவாரியம் உலக அளவில் வெளிவந்துள்ள தரமான தமிழ் நூல் ஒன்றினை தேர்ந்தெடுக்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அனைத்துலக புத்தக பரிசு போட்டி. பரிசு தொகை $10,000. இப்போட்டியில் பங்கு பெற நாவல், வரலாறு மற்றும் ஆய்வு அடிப்படையில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட 2012-2013 ஆண்டுகளில் முதல் பதிப்பாக வெளிவந்த நூலாக இருப்பதுடன் மொழி, இலக்கணம், சொல்லாட்சி, மரபுக்கூறுகளை சிறப்புடன் உள்ளடக்கி இருத்தல் வேண்டும். போட்டியில் பங்கு பெற விளைபவர்கள் 31 மார்ச் 2014 நாளுக்குள் தங்கள் நூல்களில் 3 படிகளை அனுப்பி வைக்க வேண்டும். போட்டிக்கான விவரங்களையும் நுழைவு படிவங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான முகவரி www.tansreesomabookaward.org. டவுன்லோட் பிரவுச்சர் PDF, டவுன்லோட் நாமினேஷன் ஃபார்ம் PDF. போட்டிக்கான நூல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பாரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தி செக்ரட்டரி, டான் ஸ்ரீ KR சோமா புக் அவார்ட், நேஷனல் லேண்ட் பினான்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், லெவல் 10, பிஸ்மார்ட் டர்ன் சமந்தன், பெட்டி சூரத் 12133, ஜலன் சுலைமான் 50768, கோலாலம்பூர். நூல்களை அனுப்புவதற்கு இறுதி நாள் 31/3/2014. உங்கள் நிறுவனத்தில் வியாபாரம் செழிக்க வித்தியாசமான முறையில் சின்ன திரைக்கலைஞர்கள், மாடலிங், திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வைத்து விளம்பர படம் எடுக்க எங்களை அணுகவும். ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், செல் 9843041777 மற்றும் 9003941777.
சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டாலே குடும்பத்தோடு போகிறது, இல்லை ஆண்கள் தனித்து ஜாலியாக போயிட்டுருக்கிறது. பெண்கள் காலம் முழுவதும் வீடு ஒன்றே வாழ்க்கையாக இருக்கிறாங்க, கணவன் ஒன்றே வாழ்க்கையாக இருக்காங்க. இவர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சிக்கு ஏதாவது நீங்கள் செய்கிறீங்களா? இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. இப்போ உள்ள வேலை வாய்ப்புகள் அதிகம் நம்ம நாட்டில். அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்குலாம் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டில் போய்ட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நார்மலி சுற்றுலான்ற எடுத்துக்கிட்டால் ஃபேமிலியோடு தான் அவங்க போவாங்களே தவிர தனியாக அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் திறந்து இங்கே உள்ள பெண்களுக்கும் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் உள்ள பெண்களுக்கும் முடிஞ்சால் நம்ம இந்தியாவை குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவை சொல்லலாம், அங்கே உள்ள லேடிஸ் அசோசியேஷனுக்கும் இங்கே உள்ள லேடிஸ் அசோசியேஷனுக்கும் வந்து நம்ம தனியாக ஒரு விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இங்கே உள்ள பரிணாமத்தை, அதாவது ஏன்னா எல்லாமே வேலை செய்கிறதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து சுற்றுலான்றது மட்டும் இல்லாமல் பார்க்காம எக்கனாமிக்கலி அவங்க வந்து இது க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது வந்து மலேசியாவில் மட்டும் இல்லை, வேறு எந்தெந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வேறு கண்ட்ரிக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சுற்றுலா பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் பொருளாதாரங்கிறது இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லோரும் சுற்றுலாவில் பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் சுற்றுலா சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பட் ஆனால் ஃபைனான்ஷியலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே இங்கே வந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்து வர்றதுனால சுற்றுலான்ற போகிறவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களும் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோட்டல் எல்லாமே விலை கூட. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எங்கள் நிறுவனத்துக்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏதோ எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டப்போ தான் எங்களுக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. அதாவது என்னென்னா, இப்போ ரீசன்ட்லி கணவர் வந்து நேபாள் சுற்றுலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிவராத்திரிக்கு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு 4 மாத தவணை முறையில் கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை தவிர மற்ற சுற்றுலாக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தவணை முறையில் ஒரு 10 மாதமோ 1 வருட காலமோ, ஏன்னா சுற்றுலான்றப்ப நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போவீங்க. ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. இதை தவிர முக்கியமாக பார்த்தீங்களா சார், இங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாதம் தவணை முறையில் பேமெண்ட் கட்டுறதுக்கும் நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது கூடிய விரைவில் நம்ம நிறுவனத்தில் வந்து அது ஒரு லான்ச் பண்ணி பத்திரிக்கைலாம் போடுறோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும், ஊக்குவிப்பாகவும் இருக்கும் இந்த சுற்றுலா போகிறதுக்கு. எங்களோட சுற்றுலாவில் தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் இந்த இடத்தெல்லாம் குறிப்பிட்ட இடங்கள் லைக் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கடவுள்கள் இறைவன் வாழ்ந்த இடங்கள் அதெல்லாம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். எதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு டூரை நாங்கள் கொண்டு வந்தோன்னா, இப்போ வளர்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதிகாசம் என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு புராணம்னு என்னன்னு தெரியாது. ரெண்டாவது, மலாய்க்காரங்களுக்கு மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்குரான் இருக்குது. பட் இந்தியர்களான நம்மளுக்கு வந்து ஒரு மதத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு சான்றாக எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு பகவத்கீதை இருக்குது. அந்த உறுதுணையோட வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரி பல புண்ணிய இடங்களுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிருக்கோம். இனி வர காலங்கள்லேயும் வந்து நாங்கள் கொஞ்சம் குருஷேத்ரா, அதாவது மகாபாரத போர் நடந்த இடம், அப்புறம் அலகாபாத், இதெல்லாம் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தவிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இங்கே உள்ள இளைய சமுதாயத்திற்கு, அதாவது செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, நம்ம வந்து ஒரு கேம்பிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ராமர் கதை, அதாவது ராம கதான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் செய்கிறோம். அவரை வந்து அந்த 3 நாள்லேயும் வந்து நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த நாலேஜை நாங்கள் வழங்குகிறோம். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கம். எங்களோட சமுதாயத்துக்கும் குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கும் நாங்கள் வந்து இந்த நாலேஜை நாங்கள் கொடுக்குறதா, இதுதான் எங்களோட மெயின் ஐடியாவும் எங்களோட விருப்பமும் கூட. கிரேட் விஷன்றனாலே வந்து அவங்களுக்கு தெரியணும், இது வந்து மணி மேட்டர்ஸ்க்காக அவங்க செய்யலை அப்படின்னு தான் என்றைக்குமே அவங்க கஸ்டமர்ஸ் மனசில் பதியுது. இன்னும் பதியணும்.
சுற்றுலா வந்து நாங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு நாங்கள் பார்க்கவே இல்லை. இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோன்னாக்கா, இந்த மக்கள் வராங்களே எங்கள் கூட, இந்த எங்கள் வாடிக்கையாளர்கள் வரப்போ எல்லோரும் வந்து இந்த சுற்றுலா ஜாயின் பண்ணுறோம், எல்லாம் பாடுறோம், பேசுகிறோம், பழகுறோம். அந்த 4 நாள் 5 நாள் சுற்றுலா, 10 நாள் சுற்றுலாலாம் எல்லாம் வரோம், சேர்றோம். அந்த பிரிஞ்சு போகிறப்ப அந்த ஏக்கம் இருக்க, அது சொன்ன நாங்களே கண்ணு கலங்கிரும், எப்படி இவங்களை இந்த உறவுகளை விட்டு பிரியுறதுன்னு. அதனால தான் எங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கிரேட் விஷனுக்கு வரப்போ அவங்க அந்த உறவுகளின் சங்கமமாக தான் இது வந்து அமையிறது, அது அமைச்சு கொடுக்குறாங்க எங்களுக்கு திரும்பவும். இதனாலேயே நான் அவங்களுக்காகவே திருப்பியும் சில திருப்புகளை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த உறவுகள் சங்கமம் வந்து அழியக்கூடாது, எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம், போவது யாருக்கும் தெரியாது. கண்ணதாசன் அழகாக நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அதுபோல் இந்த சுற்றுலாங்கிறது ஒவ்வொரு மனிதரும் பார்க்காத இடங்களுக்கு தான் சுற்றுலா. அது எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவுகளோடு வர்ற அத்தனை பேரையும் அழகாக கைப்பிடித்து நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதர தத்துவத்துடன் 2 பேரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தி வர்றீங்க. நல்ல நல்ல சுற்றுலாக்களை நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் பல வெற்றிகளை அடைந்து இன்னும் நீங்கள் உச்சத்திற்கு சென்று மக்களையும் நல்ல சுற்றுலாக்களை காண்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.